ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லக்ஸ் டிசைனர்ஸ். என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம இன்னைக்கு ஒரு பார்டர் ஷேப்புக்கு செக் டிசைன் எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். பார்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4.5 இன்ச்லேருந்து 5 இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே எடுத்தோன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் மேலே வரைக்கும் போயிடும். ஒரு பார்டர் ஷேப்பில் கேட்டாங்க அப்படின்னா ஒரு 4.5 இன்ச்லேருந்து 5 இன்ச் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த அளவில் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 4.5 இன்ச் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து கீழ்ப்பக்கம் வந்து ஹெவியாக ஒர்க் கொடுத்துருக்கனால 4.5 இன்ச் எடுக்கிறேன். நீங்கள் வந்து கீழே சிம்பிளாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒரு 5 இன்ச் எடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த கரெக்டாக மார்க் பண்ணோம்ல அந்த பாயிண்டில் வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் வந்து போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ இந்த பாக்ஸுக்கு உள்ளாடி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், செக் டிசைன் வந்து கொடுக்க போகிறோம். செக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம வந்து ஒரு பேப்பரில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3/4 இன்ச்சு சைஸில் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை கரெக்டாக சென்டரில் இருந்தே நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு வரணும். சரிங்களா? உங்களுக்கு சென்டர் கரெக்டாக தரலன்னா இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு அந்த ஸ்கொயர் ஷேப் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிகிட்டே வந்துக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிகிட்டே வந்துக்கலாம். இப்போ நம்ம வந்து சென்டரில் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சைட்லேயும் வச்சு இந்த மாதிரி அந்த பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணிட்டே வந்துக்கலாம். எதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் நம்ம வந்து மார்க் பண்ணுறோன்னா அப்போ தான் அந்த சரிவாக அந்த லைன் வந்து நமக்கு வந்து அந்த சென்டரோட கரெக்டாக நமக்கு வரும். அதுக்காக உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் பத்தலை அப்படின்னா நீங்கள் லைட்டாக வந்து கூட கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வச்சுட்டு அந்த பாயிண்ட்ஸை சேர்த்து நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு டைரக்ஷன் பார்த்து நம்ம வந்து லைன்ஸ் வந்து போட்டுகிட்டே வரணும். அதுக்கப்புறம் இன்னொரு டைரக்ஷன் பார்த்து நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? இனி வந்து நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்த லைன் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பேப்பர் வச்சுட்டு அந்த கார்னரை வந்து மார்க் பண்ணி நம்ம வந்து லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிகிட்டே வந்துடலாம். இந்த மாதிரி அந்த கார்னர் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு லைன்ஸ் வந்து நம்ம போட்டே வந்துடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வந்துடலாம். இனி அந்த பேப்பர் மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக அளவில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த எட்ஜ் பாயிண்ட்டை மார்க் பண்ணி நம்ம வந்து லைன்ஸ் வந்து போட்டுடலாம். இது மாதிரி இனி அடுத்த சைடு ரொம்பவே நீட்டாக அழகாக வந்துடும். இனி 2 பாயிண்ட்ஸ் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு மேல் பக்கம் ஒன்று கீழ் பக்கம் ஒன்று மார்க் பண்ணிவிட்டு அந்த 2 பாயிண்ட்ஸும் சேர்த்து நம்ம வந்து லைன் போட்டே வந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த சென்டரில் வந்து நம்ம மார்க் பண்ணோம். அதான் நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஈஸியாயிரும். இனி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இன்னொரு டைரக்ஷன் நம்ம வந்து மார்க் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு நம்ம மார்க் பண்ணிகிட்டே வரலாம். இந்த மாதிரி ஷேப்பில் வச்சு மார்க் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் நமக்கு வந்து அடுத்த லைன் வந்து அந்த சென்டரோடே நமக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அது எந்த பாயிண்ட் வழியாக போகுதோ அந்த பாயிண்ட் வழியாக கரெக்டாக நம்ம வந்து லைன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ ஒரு லைன் போட்டாலே நமக்கு அடுத்தடுத்து ஈஸியாக வந்துடும். சரிங்களா? தெரியலன்னா அந்த பேப்பர் வச்சு அந்த கார்னர் மார்க் பண்ணிட்டு கூட நீங்கள் அடுத்தடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக போட்டாச்சு ஒரு பக்கம். இனி அதே மாதிரி இன்னொரு பக்கம். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து மார்க் பண்ணிட்டே வந்துக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து செக் டிசைன்ஸ் வந்து கொடுக்கணும். ரொம்பவே ஈஸியாக வந்துடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து
ஒரு பார்டர் மாதிரி கேட்குறாங்க. ஃபுல்லா வந்து வேண்டாம். ஒரு பார்டர் ஷேப்ல கேட்குறாங்க அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி செக் டிசைன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் நம்ம வந்து அ ட்ரேசிங் பண்ணி தான் பண்ணணும்னு இல்ல. இந்த மாதிரி ஒரு சின்னதா கட் பண்ணி ஒரு பேப்பர்ல வந்து நமக்கு என்ன சைஸ் 1/2 இன்ச்சோ, 3/4 இன்ச்சோ, 1 இன்ச்சோ, 1 1/2 இன்ச்சோ அந்த அளவுல நம்ம கட் பண்ணி வச்சுட்டு, இந்த மாரி மார்க் பண்ணி ரொம்பவே அழகா பாக்ஸ் ஷேப் வந்து கொடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. Instagram அண்ட் Facebook பேஜ்ல ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.